அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு டெய்லி பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த விஷயத்தை வந்துட்டு யோசிக்காமல் இருக்க மாட்டோம். குடும்ப பொறுப்புகளை வந்துட்டு அதிகம் சுமக்கின்ற பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகள் அப்படின்னா வந்துட்டு ஆண் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, அதனால அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஈக்குவலி வந்துட்டு ஷேரிங் இருந்தால் கூட பெண்களுக்கான மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா பெண்களும், வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, வேலைக்கு போகிற பெண்களும் சரி, அவங்களுக்குள்ள மன அழுத்தம் என்ன அப்படின்னா, குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள். மற்றவங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு என்னை கேட்காதீங்க. பெண்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அக்கறை இருக்குது இல்லை அப்படிங்கிற கம்பேரிசனை தாண்டி அவங்க வந்துட்டு வாலண்டியராகவே அந்த அவங்க பை நேச்சர் டிஃபால்ட்டு மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பை நேச்சராகவே வந்துட்டு அந்த அதீத பொறுப்புகள், ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சில டைம் பார்த்தோன்னா அவங்க எந்த நேரமும் ஒரு பதட்ட மனநிலையிலே இருப்பாங்க. அதாயிடும் இதாயிடும், இப்படி ஆச்சுன்னா அந்த மாதிரி பண்ணணும், அப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம், பிளான் ஏ இருக்கும், பிளான் பி இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னா, உனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறத வந்துட்டு 70% ஆஃப் ஃபேமிலிஸில் இது வந்துட்டு கம்பல்சரி இருக்கும். அவங்க வந்துட்டு இத்தனை குக்கிங் பண்ணுவாங்க, எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க, வேலைக்கும் போவாங்க, குழந்தைகளை பார்த்துப்பாங்க, எல்லாம் பண்ணி டெசிஷன் மேக்கிங்கும் பார்த்தோன்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் டெசிஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி வில் பி மேடு பை கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தனியாக அது ஒரு சிங்கிள் மதராக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு விடோயராக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையை வந்துட்டு குழந்தைங்களோடு சேர்த்து ஆண்களும் இருக்காங்க, பட் பெண்கள் வந்துட்டு ஒரு அதிக பர்சன்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பெண்களுக்கு அப்போ ஈஸியாக என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கிறதுனால, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துகிட்ருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த மல்டி டாஸ்கிங் நேச்சரே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு இரிட்டேட்டட் பர்சனாலிட்டியாக வந்துட்டு காமிக்கும். அப்போ அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாலும், எவ்வளோ வேலைகள் செய்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஏன் சல்லுன்னு கத்திகிட்டே இருக்காங்க, ஏன் இந்த வீடு அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அமைதியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், இது வந்துட்டு நான் எல்லா ஃபேமிலிஸ்லேயும் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லலை. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் இது வந்துட்டு நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ சில விஷயங்கள் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அது மேட்ச் அவுட் ஆகிருக்கு. ஒருவேளை அப்படி மேட்ச் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பெண் கேரக்டர், அவங்க வந்துட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலும், இவ்வளோ பொறுப்புகளை வந்துட்டு தன் தோள்களிலே அவங்க சுமந்து கொண்டு இருந்தாலும், அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு சல்லி நொய் நொய்ன்னு சொல்கிற கேரக்டர், இவங்க வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இந்த ஆப்பனண்ட் அந்த பெண்மணிக்கு வந்துட்டு அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம இவ்வளவு செஞ்சுமே ஏன் வந்துட்டு நம்ம ஒரு மனநோயாளி போல் இருக்கிறோம், நம்ம ஒரு மன அழுத்தத்தில் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க ஆழ்ந்து ஒரு நாள் யோசிக்கலை. நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆழமாக யோசிக்கிறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு அமைதி வந்துட்டு கடந்து செல்லும். அந்த அமைதி நம்மளை கடந்து செல்லல தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே இருக்கும். சந்தானம் டயலாக் இருக்கும் இல்லையா, கொயன் மீன் மார்க்கெட் மாதிரி இல்லாமல் அமைதியான லைப்ரரி மாதிரி என் மனசு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நம்ம லைப்ரரி மாதிரி மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா, சில டயலாக்ஸ் எல்லாம் கூட இருக்குது, குழம்பின குட்டையில் வந்துட்டு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் எங்கே வந்துட்டு மனசு வந்துட்டு அமைதியாக இருக்குதோ அங்கே தான் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு
நல்ல சொல்யூஷனாக இருக்கிறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பெண்மணி வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க, எதனால வந்துட்டு நான் இவ்வளவு பொறுப்புகளை எடுத்துட்டும் கூட ஒய் எனக்கு அந்த ப்ளேம் எதுக்கு வருது, இன்னும் ப்ளேம் வருதுங்கிறத தாண்டி நான் ஏன் வந்துட்டு இந்த மன அழுத்தத்தில் இருக்கேன், எனக்கு ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு ஏன் இந்த ஆன்சைட்டி இருக்குது, எனக்கு ஏன் இந்த டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கல அவங்களுக்கு ஒரு ஒரு பிளைண்டான ஒரு மன அமைதி வந்துட்டு கிடைக்கிது. அன்னையிலேருந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே என்ன முடிவு பண்ணுறாங்கங்கிறத நம்ம கதையோட கடைசியில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் அக்கறையிலே இருக்கிறதுனால அந்த பெண்மணி வந்துட்டு ஒரு பதற்ற மனநிலைமையிலே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில நாளாகவே என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க. எந்த ஒரு அந்த அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு வெளியில் போகிறேன், ஸோ வந்துட்டு நான் ஒரு பேர் அடிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்கேஷ்னலி நீங்கள் பண்ணிக்கலாம் அதை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க பையன் வந்துட்டு ஒரு நாள் என்ன சொல்கிறான், அம்மா நான் இந்த மாதிரி எனக்கு கிரேட் கார்டு கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப லோவான மார்க்ஸ் எடுத்துட்டேன், கொஞ்சம் கம்மியான மார்க்ஸ் எடுத்தாச்சு. அப்படின்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீ வந்துட்டு நல்ல படி, ஒரு வேளை நீ கவன சிதறல் காரணமாக கூட நீ அந்த மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாக போயிருக்கலாம், அப்போ கூட கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா படித்த அப்படின்னா ஒரு நல்ல மார்க்ஸ் வந்துட்டு உனக்கு கிடைக்கும், அதனால் நீ திருப்பி அதே இதை வந்துட்டு படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அம்மா நான் வந்துட்டு காரை வந்துட்டு இடிச்சிட்டேன், அதனால் கார் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி, கொஞ்சம் நிறையவே செலவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன மைண்ட் செட்டில் வந்துட்டு போன, சாப்பிட்டு நீ வந்துட்டு ட்ரைவ் பண்ணியா, வேறு ஏதாவது நீ யோசிச்சுட்ருக்கிறியா அப்படின்னா நீ அனலைஸ் பண்ணி பாரு, டிரைவிங்க்கு முன்னாடி எந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கையிலையோ இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதோ நீ டிரைவிங் பண்ணாத, கார் கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு அதுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நான் வந்துட்டு இப்படி குடிக்க போகிறேன்னு சொன்னால் கூட அவள் ஒன்றும் பெருசாக கேர் பண்ணிக்கல, பையனும் நம்ம கம்மி மார்க் வாங்கிட்டோன்னு சொன்னால் கூட அம்மா வந்துட்டு ஒன்றுமே திட்டாமல் அப்படியே அமைதியாகிட்டாங்களே அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. பொண்ணு என்னடா கார் இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிருக்குது, 50,000 to 1 lakh வந்துட்டு செலவாகும்னு சொல்கிறாங்க அந்த கார் ரிப்பேரிங்க்கு, ஆனால் அம்மா ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவளும் யோசிக்கிறாள். அப்போது இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது பண்ணுறப்போ அவங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல, என்ன ஆச்சுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, பேசாமல் நம்ம அம்மாவே கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லியும் 3 பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் நீ வந்துட்டு இப்போ ஒரு 2-3 நாளாகவே அமைதியாக இருக்கிற, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நான் எக்ஸாக்டாக பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இல்லை எனக்கு வந்துட்டு சில உண்மைகள் வந்துட்டு புரிய ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது, நான் அந்த காலத்தை எடுத்துக்கிட்டேன். அவரவர் வாழ்க்கை வந்துட்டு அவரவர் பொறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய பதற்றம், என்னுடைய பயம், என்னுடைய மன அழுத்தம், என்னுடைய தைரியம், இது எல்லாமே வந்துட்டு உங்கள் பிரச்சனைகளை வந்துட்டு தீர்க்காது, அவை என் ஆரோக்கியத்தை கெடுத்து என் பிரச்சனைகளைத்தான் அதிகரிக்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விவரம் வந்துருச்சு, நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க கிடையாது, உங்களோட பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளலாம், அந்த அறிவு வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு நீங்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பிரச்சனை நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்துடக்கூடாது,
ஒரு பிரச்சனை நம்ம குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்லணும், ஒரு நல்ல தனிச்சையான ஒரு அக்கறையில் வந்துட்டு உங்களை நான் எல்லா டைமுமே இரிட்டேட்டாக நான் அதை நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை பண்ணாதீங்க, அதை பண்ணுங்கள், அதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்கள், அப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் வந்துட்டு நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு நொய் பேர் வழியாக தான் வந்துட்டு நான் தெரிஞ்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க கிடையாது, இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பும் அவர்களுடையது. ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கை. என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னோடய அன்பையும் என்னுடைய தைரியத்தையும் வேணால் நான் உங்கள் மேலே காமிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கான அறிவுரைகளை நான் வந்துட்டு வழங்கலாம். ஆனால் யூ ஹாவ் டு டேக் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஏன்னா நீங்கள் என்னை சார்ந்து இந்த பிறவியை வந்துட்டு எடுக்கலை. இது உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை. உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் பிரச்சனைகளை வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வரணும், இல்லை ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான எல்லா அறிவும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நான் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பதிலை கேட்டு வந்துட்டு அந்த 3 பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இது நாள் வரைக்கும் இவ்வளோ அவங்க கேர் பண்ணி சொன்னப்பெல்லாம் வந்துட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்துட்டு அவங்கள கண்டுக்கிடலை. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஏன் வந்துட்டு இதை செய்கிற, இதை ஏன் சொல்கிற, அது எனக்கே தெரியும், அந்த மாதிரி ஒரு உதாசீனமான வார்த்தைகள் தான் வந்துட்டு அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒன்ஸ் அந்த லேடி வந்துட்டு இந்த ஸ்டெப் எடுத்து, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா உங்களோடதை நீங்கள் பாருங்கள், நான் ஏன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகணும், நான் ஏன் வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு எடுத்து உங்களை ஏன் நான் அந்த டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோடு நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறதுனா பயங்கர பொறுப்போடு வந்துட்டு நடந்துக்கிறாங்க. அப்போது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்மணியோட இந்த சூழ்நிலை வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்துட்டு நடந்திருக்கக்கூடும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அதாவது டோன்ட் இக்னோர் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். அவாய்ட் பண்ணுறதோ இல்லை இக்னோர் பண்ணுறதோ அதை நான் சொல்ல வரலை. ஆனால் நம்ம அமைதியாக இருந்து அதற்கான தீர்வுகளை மட்டும் சொல்லலாம். கோபப்படுறதோ எரிச்சலோடு வந்துட்டு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு நீ இதை பண்ணுனா நல்லாயிருக்கும், பட் த டெசிஷன்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும். அந்த பையன்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் நீ கார் வந்துட்டு கவனமாக ஓட்டுனா நல்லா இருந்திருக்கும் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அதை தாண்டி நீ கார் ஓட்டவே கூடாது, இனிமேல் நீ காரே தொடாத, நம்ம கோவத்தில் அதையெல்லாம் சொல்லுவோம். ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, ஒரு விஷயம் சம்திங் அது நம்ம கரெக்டாக செயல்படலை, அதனால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இனிமேல் நீ இந்த விஷயத்தை பண்ணவே கூடாது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, இந்த மாதிரி உனக்கு பாதிப்பாயிருக்குது, நீ வந்துட்டு இதை நீ கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமைதியோடு அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. ஏழை நாட்டில் குவிந்து, இந்த லைன் வந்துட்டு நல்லா இருக்குல்ல, ஏழை நாட்டில் குவிந்து கிடக்கும் ஒருவரிடத்தில் மட்டுமே குவிந்து கிடக்கும் பணத்தை போல குடும்பத்தில் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட மட்டுமே அந்த பொறுப்பு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நான் பெண்மணி அப்படின்னு மட்டும்தானே நம்ம சொல்லியிருக்கோம், அது வந்துட்டு ஒரு அப்பா கேரக்டராக கூட இருக்கலாம். அப்போது ஏழை நாட்டில் ஒருவரிடத்தில் மட்டும் குவிந்து கிடக்கும் பணத்தை போல குடும்பத்தில் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட மட்டுமே பொறுப்புகள் வந்துட்டு இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே அந்த மன அழுத்தம் வந்துட்டு தேவையில்லை.
குடும்பம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் தானே இருக்கிறோம். அப்போ எல்லாருமே அந்த இதை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாமே. அவங்கவங்க பொறுப்புகளை அவங்கவங்க வந்துட்டு பிரச்சனைகளை அவங்கவங்க டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை உங்களால் அதை டீல் பண்ண முடியல, உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் கெட் த சப்போர்ட்டை. நீங்கள் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து சப்போர்ட் வாங்கி அதை பண்ணிக்கிடலாம். நாம் அனைவரும் நம் பொறுப்பை நாமே பார்த்து கொண்டால் இந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக இருக்கும். குடும்பங்கிறது சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் மட்டும்தான். ஒரு பர்சன்கிட்ட தனியாக நீ மட்டுமே கஷ்டப்படு, நீ தான் வந்துட்டு குடும்ப தலைவன், நீ தான் வந்துட்டு குடும்ப தலைவி, அதனால் நீ தான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் தலையில் மட்டும் மிளகா அரைச்சி அவரை ஒன்றுமில்லாமல் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? ஒருத்தர் மட்டும் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். குடும்ப தலைவிக்கோ குடும்ப தலைவனுக்கோ நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பம் வந்துட்டு ஒரு சிறந்த குடும்பமாகவும் ஒரு இனிமையான வாழ்க்கையை அதாவது வாழ்க்கையை வாழ்கிற குடும்பமாக வந்துட்டு இருக்கும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சகித்து கொண்டு வாழ தேவை கிடையாது. ரசித்து கொண்டு வாழத்தான் இந்த வாழ்க்கை. அதனால எல்லாரும் நம்மளோட பொறுப்பை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். மற்றவர்களிடத்தில் வந்துட்டு என்ன சப்போர்ட் தேவையோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இதுதான் வந்துட்டு இன்றைக்குள்ள ஸ்டோரி. ஓகே, தேங்க்யூ.